வெல்கம் டு 360 தமிழ். இப்போ நம்ம ஒரு வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். இதோட பேரு அரிகதா சம்போமி யுகே யுகே அப்படின்றது. இது ஒரு பக்காவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். இந்த வெப் சீரிஸ் டிஸ்னி ஹாட்ஸ்டார்ல தமிழ்லயும் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் வெப் சீரிஸை பாருங்க. இதோட ஃபர்ஸ்ட் பார்ட்டை ஆல்ரெடி நம்ம போட்டுட்டோம். அதோட லிங்கை கொடுக்குறேன், கண்டிப்பா பாருங்க. பார்த்தா தான் இது புரியும். செகண்ட் பார்ட்டோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இந்த ஊருக்கு புதுசா ஒரு இன்ஸ்பெக்டர் வந்த மாதிரி காமிச்சாங்கல்ல. இப்ப மேல் இடத்துல இருந்து இவருக்கு போன் கால் வருது. அடுத்தடுத்து கொலை நடந்ததுனால தான் இவரை இந்த ஊருக்கு போட்டிருப்பாங்க. ஆனா இவர் எந்த வேலையும் பார்க்காம இருக்காருல. சீக்கிரமா குற்றவாளியை கண்டுபிடிக்கணும், அப்படி இல்லைன்னா இடத்த மாத்திருவோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவருமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. ஆக்சுவலா ஹீரோ ரங்காச்சாரிக்கு வார்னிங் கொடுத்துட்டு போனார்ல. இத பத்தி ட்ரூப்ல இருக்க ஒரு லேடி யோசிக்கிறாங்க. யோசிச்சவங்க பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. நம்ம பண்ணிட்டு இருக்க விஷயத்தெல்லாம் நிறுத்திடுவோம், முன்ன நம்ம எப்படி இருந்தோமோ அதே மாதிரி இருக்கலாம்ன்ற மாதிரி ரங்காச்சாரி கிட்ட சொல்லிட்டாங்க. ஆனா ரங்காச்சாரி கோவப்படுறாரு. முன்ன நம்ம சந்தோஷமா இருந்தோம், என் வைதேகி இருந்தா அதெல்லாம் உன்னால திரும்பி தர முடியுமா? தர முடியாதுல்ல, அப்புறம் எப்படி நம்ம முன்ன மாதிரி இருக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல கோவப்படுறாரு. ஆக மொத்தத்துல இவங்க எல்லாம் சேர்ந்து தான் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க போல. இப்பதான் இவரோட பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ரங்காச்சாரியோட பொண்ணு இருக்காங்கல்ல, வேற ஒருத்தர் கூட ஓடி போயிருப்பாங்க. அவங்க சாவுற நிலைமையில இருக்கும் போது அவங்க பொண்ணை மட்டும் இவர்கிட்ட ஒப்படைச்சிருப்பாங்க. அந்த பேத்தியோட பேர் தான் வைதேகியா இருக்கும். இவருமே வைதேகி மேல ரொம்ப பாசம் வச்சிருப்பாரு. ட்ரூப்ல இருக்க எல்லாருமே வைதேகியை நல்லபடியா பாத்துப்பாங்க. படிப்புக்காக வைதேகியை இவங்களும் வெளியூருக்கு அனுப்பி வச்சிருவாங்க. வைதேகி டாக்டர் படிப்பை முடிக்க போறாங்க. பேத்தி எப்ப வருவான்ற மாதிரிலாம் ரங்காச்சாரி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப லெட்டரை கொடுக்கறவரை என்ன மன்னிச்சிருங்கன்ற மாதிரி லெட்டரை கொடுக்குறாரு. நான் இன்னும் 2 நாள்ல வந்துருவன்ற மாதிரி தான் வைதேகி எழுதி வச்சிருக்காங்க. ஆக்சுவலா லெட்டர் வந்தே 2 நாள் ஆயிடுச்சு, நான் தான் தரதுக்கு லேட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாரு. இதனால ரங்காச்சாரியும் லைட்டா கோவப்பட்டு இருக்காரு. பேத்தி ஆல்ரெடி இந்த ஊருக்கு வந்துட்டாங்க. வைத்தியம் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. வைதேகி நல்லாவே வைத்தியம் பார்க்கறா அப்படின்ற மாதிரி எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. இதை கேட்கிற தாத்தாக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப வைதேகி வைத்தியம் பார்த்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு சாமந்தி வராங்க. சாமந்தி வைதேகியோட ஃப்ரெண்டா தான் இருப்பாங்க. இனி சாமந்திக்கு போட்டி வந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் ஊர் மக்கள் சொல்றாங்க. என் ஃப்ரெண்டு ஒன்னும் எனக்கு போட்டி கிடையாது, இதெல்லாம் தாண்டி எங்க நட்பு பெருசு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஏறக்குறைய வைதேகிக்கு கல்யாண வயசு வந்துருச்சுல, பேத்திக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ரங்காச்சாரி யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப எல்லாருமே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. குறிப்பா லேடிஸ் எல்லாம் படுத்துறாங்க. ஜென்ஸ் மட்டும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த ஊர்ல கேசவான்னு ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவரோட அம்மா உடம்பு முடியாம இருப்பாங்க. அம்மாக்கு உடம்பு முடியல, ஊசி போடுறதுக்கு டாக்டர் அம்மாவை கூட்டு போறதுக்காக வந்தன வேலைக்காரன் சொல்றான். காலையில என்னோட பேத்தி வருவான்ற மாதிரி ரங்காச்சாரி சொல்றாரு. ஆனா பேத்தி இருக்காங்கல்ல, கண் முழிச்சிடுறாங்க. இல்ல தாத்தா, வைத்தியம்ன்றது உடனே பண்ண வேண்டியது, நான் உடனே போறேன்ற மாதிரி சொல்றாங்க. நான் கூட வரேன்ற மாதிரி ரங்காச்சாரி சொல்றாரு. நான் சின்ன பொண்ணு இல்ல தாத்தா, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இவங்க மட்டும் கிளம்புறாங்க. இப்ப கேசவாவோட அம்மாக்கு உடம்பெல்லாம் இவங்க கவனிச்சிட்டு இருக்காங்க. தேவையான மாத்திரையெல்லாம் எழுதி தந்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த இடத்துக்கு வந்த கேசவா இருக்காருல, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நல்லபடியா பாருங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவங்க ஃபேஸ பார்க்காம தான் இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு இவங்க இருக்காங்கல்ல, காசை பொறுத்துலாம் ஒருத்தருக்கு வைத்தியம் பண்ண முடியாது, ப்ராப்ளத்தை பொறுத்து தான் வைத்தியம் பண்ண முடியும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்பதான் இவர் ஃபேஸ கவனிக்கிறாரு. இவருக்கு ரொம்ப பிடிச்சிருது. மருத்துவம் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வைதேகி கிளம்பி போயிடுறாங்க. ஆனா இவர் வந்த வைதேகியை பத்தியே தான் யோசிச்சுட்டு இருக்காரு. வைதேகி கூட எப்படியாவது ஒன்னா இருக்கணும், அவளை அடையணும் அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. வைதேகி மலையில நனைய ஆரம்பிக்கிறாங்க. தாத்தா மலையெல்லாம் நனைய வேணாமா, கிளம்பலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இவங்க கேட்கவே மாட்டாங்க. அந்த வழியா தான் இந்த கேசவா ஜீப்ல வந்துட்டு இருக்காரு. இவருமே ஜீப்பை நிறுத்திடுறாரு. ஐயா, இதுதான் என்னோட பேத்தி, வெளியூர்ல இருந்து வந்திருக்கா, ஜீப்ல நாங்க ஏறிக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஆனா கேசவா அந்த பேத்தியை தப்பா பார்த்துட்டு இருக்காரு. இப்ப 2 பேருமே ஏறுறதுக்காக வராங்க. முதல்ல பேத்தி தான் ஏறுவாங்க. பேத்தி ஏறணும்னு கேசவா இருக்காருல, இந்த பெரியவரை பிடிச்சி தள்ளி வர்றாரு. வேகமா பேத்தியை தூக்கிட்டு போறாரு. இந்த பெரியவரும் செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. பேத்தியை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி வேகமா பின்னாடியே ஓடி வராரு. இந்த கேசவா வைதேகிய வீட்டுக்கு தான் இழுத்துட்டு வந்திருக்கான். அம்மாவும் தடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அம்மாவால முடியல. இவன் இருக்கான் பாத்தீங்களா, ரூம்க்கு இழுத்துட்டு போயிடுறான். இந்த சமயம் தான் ரங்காச்சாரி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. எப்படியாவது பேத்தியை காப்பாத்தணும்னு உள்ள போக பாக்குறாரு. வெளியே இருக்க கார்ட்ஸ் இருக்காங்கல்ல, இவரை பிடிச்சு தள்ளி விடுறாங்க. இவர் என்ன பண்றதுன்னு தெரியாம உதவி கேட்கறதுக்காக கிளம்புறாரு. ஊர்ல பெரிய மனுஷனா ஒருத்தர் இருந்திருப்பாரு. அவர்கிட்ட தான் இவர் உதவி கேட்டு வராரு. கவலைப்படாதீங்க, அந்த கேசவாவை நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி கேசவா வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. ரங்காச்சாரி, நீங்க உள்ள வர வேணாம், உங்க பேத்தி என்ன நிலைமையில இருக்கான்னு தெரியாது, நான் போய் அவனை இழுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. இப்ப உள்ள வரும்போது கேசவா ஒன்னா இருந்து முடிச்சிடுறாரு. வந்த பெரியவர் இருக்காரு பாத்தீங்களா, ட்ரெஸ் இல்லாம இருக்க வைதேகியை குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்காரு. இப்ப கேசவா இருக்கான்ல, ரங்காச்சாரிக்கு உன்னை பத்தி தெரியாது, ஆனா எனக்கு உன்னை பத்தி தெரியும், போய் ஒன்னா இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளி ரூமுக்கு போயிடுறான். இவர் இருக்காரு பாத்தீங்களா, இந்த பொண்ணு கிட்ட ரொம்ப மோசமாலாம் நடந்துக்க ஆரம்பிக்கிறாரு. என்ன போனவர் இன்னும் வரலன்ற மாதிரி ரங்காச்சாரி யோசிக்கிறாரு.
நம்மளே உள்ள போய் பார்க்கலான்ற மாதிரி பாக்குறதுக்காக வராரு. பார்த்தா கேசவாவும் அந்த பெரியவரும் சேர்ந்த மாதிரி வைதேகிய வெளியே இழுத்துட்டு போறாங்க. இப்ப கார்ல ஏத்தி வேற எங்கேயோ கொண்டு போறாங்க. இந்த பெரியவரும் கெட்டவரு அப்படின்ற மாதிரி இப்பதான் ரங்காச்சாரிக்கு புரியுது. இவங்க போயிட்டு இருக்கும் போது காரை ஃபாலோ பண்றாரு. வந்துட்டு இருக்கவரு டயர்டான மாதிரி ஒரு இடத்துல பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. இந்த பெரியவர் மாதிரியே ஊர்ல நிறைய பேர் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் இருக்கிற இடத்துக்கு தான் இந்த வைதேகியை கூட்டு வந்திருக்காங்க. நீங்களும் போய் ஒன்னா இருங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவனுங்களும் சந்தோஷமா வைதேகி கூட ஒன்னாலாம் இருக்காங்க. ஆக மொத்தத்துல எல்லாருமே சேர்ந்து தான் வைதேகியை ரேப் பண்ணிருக்காங்க. ஓட முடியாம ரங்காச்சாரி ஒரு இடத்துல விழுந்து கிடந்தாரு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு இப்ப ஜீப் வருது. வைதேகி அந்த இடத்துல கீழே போட்டுட்டு இவனுங்க கிளம்பி போயிடுறாங்க. வைதேகி முடியாம இருக்காங்க. இவரும் பக்கத்துல வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறாரு. இப்பதான் இவரோட ட்ரூப்பை சேர்ந்தவங்களா இந்த இடத்துக்கு தகவல் கேள்விப்பட்டு வராங்க. வைதேகி சாவர நிலைமையில இருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும்ன்ற மாதிரி இவர் நினைக்கிறாரு. கண்டிப்பா நான் பொழைக்க மாட்டேன், அதே மாதிரி போலீஸ் கிட்டயும் நீங்க போகாதீங்க, இந்த மாதிரிலாம் நடந்துதான் நான் இறந்து போனேன்றது வெளியே தெரிய வந்ததுன்னா எந்த பொண்ணுமே நம்பி இந்த ஊர் பக்கம் வரமாட்டா, இந்த ஊர் பெருசா டெவலப்பே ஆகாது, டாக்டர்ஸ் கூட வர பயப்படுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவர் சத்தியம் பண்ணலாம் நினைக்கும் போது பேத்தி இறந்து போயிடுறாங்க. இவர் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. ஏன்னா இவர் கடவுளை எப்ப பாரு வேண்டிக்கிட்டே இருப்பார்ல. நான் உனக்காக அவ்வளவு பூஜை பண்ணிருக்கேன், ஆனா என் பேத்திக்கு இந்த மாதிரி நடக்கும் போது நீ தடுக்கிறதுக்காக வரல, நீலாம் என்ன கடவுள், இதுக்கப்புறம் நானே அந்த கடவுளா மாற போறேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் கோபமா சொல்லிட்டு இருக்காரு. நாங்க மாற வைக்கிறோன்ற மாதிரி மத்தவங்க கத்துறாங்க. அந்த சாமந்தியும் ஒருத்தங்களா இருக்காங்க. இது எல்லாத்தையும் ரங்காச்சாரி திரும்பி டீமுக்கெல்லாம் ஞாபகப்படுத்துறாரு. ஆக்சுவலா ஒரு லேடியோட மனசு மாறுச்சுல, அவங்க இருக்காங்கல்ல, என்ன மன்னிச்சிருங்க, அந்த போலீஸ் உங்களை ரொம்ப மோசமா பேசினால, அதனால தான் நான் லைட்டா மனசை மாத்திக்கிட்டேன், நம்ம பழி வாங்குற வரைக்கும் மனசை மாத்தக்கூடாது, உறுதியா இருக்கணும்ன்ற மாதிரி ரங்காச்சாரி சொல்றாரு. பரத்தோட சாவுக்கு காரணம் யாருன்றதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஊரை விட்டு போக மாட்டேன்ற மாதிரி ஹீரோ இருந்துட்டு இருக்காரு. இப்ப ஷாலினி பேசுறதுக்காக வராங்க. நீ இந்த ஊர்ல இருக்கிறது எனக்கு சரியா படல, உனக்கும் உன்னோட குழந்தைக்கும் ஏதாவது ஆயிட போகுது, நீ இங்கிருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஆனா இவர் கேட்க மாட்டாரு. கண்டிப்பா அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டு தான் இங்க இருந்து கிளம்புவேன், யார் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு சந்தேகமும் வந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப நமக்கு கேசவாவை காட்டுறாங்க. நம்ம பண்ணதுக்காக அந்த ட்ரூப்பை சேர்ந்தவங்க தான் பழி வாங்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி லைட்டா இவருக்கும் டவுட் வந்துருது. இதனால அந்த ரங்காச்சாரி குரூப்பை நல்லா வாட்ச் பண்றாரு. லிசா வீடியோ எடுக்கும் போதே ஷாக் ஆயிருப்பாங்க. இப்ப எடுத்த கேசட்டை சரி பண்ற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த கேசட்டை சரி பண்ணிடுறாங்க. இப்ப டெக்ல போட்டு இவங்க வீடியோவை பாக்குறாங்க. அப்படி பார்த்தவங்க இன்னும் ஷாக் ஆயிடுறாங்க. அப்படி என்ன பாக்குறாங்கன்னு நமக்கு தெரியல. இவங்க பார்த்த விஷயத்த மத்தவங்களுக்கு சொல்லணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஹீரோக்கு ரங்காச்சாரி மேல தானே டவுட் இருக்கு. அவர் டிராமா போட்டுட்டு இருக்கும் போது இவரும் கவனிக்கிற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஹீரோ மட்டும் வரல, இந்த வாட்டி அந்த கேசவாவும் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். ஏன்னா கேசவாக்கும் இப்ப ரங்காச்சாரி மேலதான் டவுட் ரொம்ப அதிகமா இருக்கு. சாரியை உருவிட்டு இருக்கும் போது கிருஷ்ணா வந்து சாரி வந்துகிட்டே இருக்க மாதிரி வந்து காப்பாத்துவார்ல, அந்த டிராமா தான் போயிட்டு இருக்கு. சாரியை உருவிட்டு இருக்கும் போது அதை கேசவா பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். ரங்காச்சாரி ஒரு வேஷம் போட்டிருக்காரு, அதுக்கேத்த டைலாக் எல்லாம் பேசிட்டு இருக்காரு. அப்படி பேசிட்டு இருக்கும் போது இவரோட பேத்திய மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாரு. கேசவாவை பார்த்துதான் இந்த டைலாக் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. நீ பண்ணதுக்கு நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் அவனை பார்த்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப நாடகம் முடிஞ்சு எல்லாருமே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ட்ரூப்பை சேர்ந்தவங்களும் கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, யாரும் இன்னைக்கு நைட்டு கிளம்ப கூடாது, இதே இடத்துல உட்காருங்க, என் டவுட் கிளியர் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி எல்லாருமே இங்கேயே உட்காந்துடுறாங்க. இவங்க இங்கே தான் இருக்காங்க, இன்னைக்கு எதுவும் நடக்க வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி கேசவா நினைக்கிறாரு. ஹீரோவும் இங்கே தானே உட்காந்து இருக்காரு, இன்னைக்கு எதுவும் நடக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப விடியவே செஞ்சிருது, இன்னைக்கு எதுவும் ஆகலன்ற மாதிரி கேசவா நினைச்சிட்டு இருக்காரு. இன்ஸ்பெக்டரும் நீங்களாம் கிளம்பலான்னு சொல்றதுக்காக வராரு. அப்பதான் ஒருத்தன் செத்துருக்கான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தகவல் கிடைக்குது. இதை கேட்டு எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. ஹீரோ மட்டும் உடனே அந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறாரு. வேக வேகமா ஓடி வந்து பாக்குறாரு. அந்த இடத்துல ஒரு பெரியவரை தான் கொடூரமா யாரோ சாவடிச்சிருக்காங்க. சாவடிச்சவன் ஓடிட்டு இருக்கான். அவன் கிருஷ்ணர் வேஷத்துல தான் இருக்கான். எப்படியாவது அவனை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவரும் பின்னாடியே ஓடிட்டு இருக்காரு. ஆனா ஓடிட்டு இருக்க நபர் இருக்கான் பாத்தீங்களா, இவருக்கு ஆட்டம் காமிச்சு எங்கேயோ தப்பிச்சிடறான். இவர் விடாம ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்காரு. அப்படி தேடிட்டு இருக்கும் போதுதான் காட்டுக்கு நடுவுல ஒரு பெரிய கேபின் இருக்கிறது இவருக்கு தெரிய வருது. இவருமே வேகமா அந்த இடத்துக்குள்ள வந்துடுறாரு. இதுக்கு முன்னாடி வேஷம் போட்டு கொன்னான் பாத்தீங்களா, அந்த எல்லா கெட்டப்பும் இந்த இடத்துல தான் இருக்கு. அவன் இங்கதான் இருக்கான்றது இவருக்கு புரிஞ்சிருது. அவனும் சட்டுன்னு எதிர வந்துடுறான். அது வேற யாரும் கிடையாது, அந்த ஹரிதாசா தான் இருப்பான். யாரா நீ, எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி கேக்குறாரு. நான் யாருன்னு தெரியலையா, நான் தான் கடவுள் அப்படின்ற மாதிரிலாம் அந்த ஹரி சொல்லிட்டு இருக்கான். இவருமே கோவப்பட்டு அவனை அடிக்கிறதுக்காக வராது. இவருக்கு சத்தம் பிரச்சனைன்றது அவனுக்கு தெரியும் போல. அவன் இருக்கான் பாத்தீங்களா, அங்க இருக்க மணியை வேகமா அடிக்க ஆரம்பிக்கிறான். அந்த சத்தத்தை இவரால தாங்க முடியல. இவருமே ரொம்ப கஷ்டப்படுறாரு. இவர் கீழே விழும் போது இவர் மேல கட்டெல்லாம் சரிஞ்சு விழுந்துருது. யாரா நீ, எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க சொல்லுன்ற மாதிரிலாம் ஹீரோ கேட்டுட்டு இருக்காரு. அவன் இருக்கான் பாத்தீங்களா, நான் கடவுள்ன்ற மாதிரி கடவுள் மாதிரி காட்சி அளிச்சிட்டு இருக்கான்.
இப்பதான் எதுக்காக இதெல்லாம் இவன் பண்ணிட்டு இருக்கான்றத சொல்ல ஆரம்பிக்கிறான். நமக்குமே விஷுவலா சில விஷயங்களை காட்டுறாங்க. 80ஸ்ல இந்த பையன் வாழ்ந்த பகுதியில ஜாதி பாகுபாடு ரொம்ப இருக்கும். ஆக்சுவலா லோவர் காஸ்ட் பீப்புள்லாம் தனியா ஒரு இடத்துல இருப்பாங்க, மத்தவங்க வேற ஒரு இடத்துல இருப்பாங்க. அங்க இருக்கவங்க இவங்க எல்லாம் மனுஷங்களா கூட பார்க்க மாட்டாங்க. இத நினைச்சு அரியும் அம்மாவும் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இவங்க டீயை கேட்டா கூட அவர் கையில டச் பண்ணாத மாதிரி தான் டீயை தராரு. இவங்க கிட்ட இருந்து காசெல்லாம் வாங்க மாட்டாரு, போய் தொலைங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ரெண்டு பேருமே சோகமா அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. லோவர் கிளாஸை சேர்ந்த யாருமே பசங்களை படிக்க வைக்க மாட்டாங்க. ஆனா இந்த அம்மா இருக்காங்கல்ல, எப்படியாவது பையனை படிக்க வச்சிடணும்னு நினைக்கிறாங்க. நல்லபடியா படிக்கணும்ன்ற மாதிரிலாம் ஸ்கூலுக்குள்ள அனுப்பி வச்சிடுறாங்க. இவங்களுமே இவங்களோட வேலையை பார்க்கறதுக்காக கிளம்புறாங்க. சாமியை கூட இவங்க வெளியே இருந்து தான் வேண்டியதா இருக்கு. ஓலி டைம் அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க கலரை பூசி ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. இதை இந்த பையனும் சோகமா பார்த்துட்டு இருக்கான். இதை அம்மா கவனிச்சிடுறாங்க. இங்க நிறைய சாம்பல் இருக்கு பாத்தீங்களா, அத பையன் மேல பூசுறாங்க. அவங்க வேகமா ஓடுறாங்க. பையனை இப்ப சந்தோஷமா துரத்திட்டு வந்து அவங்க மேல பூசிட்டு இருக்கான். இந்த மாதிரி அம்மா பையன் சேர்ந்த மாதிரி ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. பையன் நைட்டு நேரம் கூட நல்லா படிக்கிறான். அதை பாக்குற அம்மாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பையன் படிச்சு நல்லா முன்னேறிடுவான், அது போதும் அப்படின்ற மாதிரிலாம் உள்ளுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்காங்க. சாப்பாட்டுல அம்மாக்குன்னு ஒரு பங்கு இருக்கும் பாத்தீங்களா, அந்த பங்குல கூட பாதியை பிச்சு பையனுக்கு தராங்க. அந்த அளவுக்கு பையன் மேல இவங்க ரொம்ப பாசமா இருக்கிறதெல்லாம் ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப இந்த பையன் வேற ஒருத்தர் கிட்ட பேசுறதுக்காக வரான். எதுக்காக மனுஷனுக்கும் இவ்வளவு வித்தியாசம், அவங்க வேற மாதிரியும் நம்ம வேற மாதிரியும் எதுக்காக இருக்கும், கடவுள் ஏன் இப்படி படைச்சிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறான். அதுக்கான பதில் கடவுளுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி அந்த பெரியவரும் சொல்றாரு. கடவுள்கிட்ட இந்த கேள்வியை நான் கேட்கணும்ன்ற மாதிரி இவன் உள்ளுக்குள்ள பேசிட்டு இருக்கான். இந்த விஷயத்த அம்மா கவனிக்கிறாங்க. பையனை எப்படியாவது கோயிலுக்குள்ள கூட்டு போனோம்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு நைட்டு நம்ம கோயிலுக்குள்ள போக போறோம்னு சொல்றாங்க. நீ கடவுள்கிட்ட என்ன பேசணுமோ பேசிக்கோன்ற மாதிரி அம்மாவும் யாராவது வராங்களான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. பையன் இருக்கான்ல, எல்லாருமே ஒண்ணுதானே, எதுக்காக பிரிவினை இருக்கு, இதை நீ தான் சரி பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் வேண்டிட்டு இருக்கான். லைட்டா இவனுக்கு முக்தி வந்துருது. ஏடகுடமா பெல்லை இவன் அடிச்சிடுறான். அதனால சுத்தி இருக்க ஆட்கள்லாம் ஓடி வராங்க. இந்த அம்மா பையன் தப்பிச்சு ஓடுறத கவனிச்சிடுறாங்க. ஸ்கூல்ல எல்லா பசங்களும் டேபிள் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இந்த பையன் மட்டும் தான் தரையில உட்கார்ந்துட்டு இருக்கான். சார் ஒரு கேள்வி கேட்கிறாரு. டேபிள்ல உட்கார்ந்து இருக்க எந்த பசங்களுக்கும் அதுக்கான பதில் தெரியல. இந்த பையனுக்கு தான் பதில் தெரியுது. எனக்கு தெரியும்ன்ற மாதிரிலாம் கையை தூக்கிட்டு இருக்கான். ஆனா சார் மத்த பசங்க கிட்ட தான் கேட்கிறாரு. இந்த பையனை கண்டுக்கவே மாட்டாரு. சரி எனக்கு தெரியும்ன்ற மாதிரி தூக்கிக்கிட்டே இருக்கான். ஆனா கடைசி வரைக்கும் சார் கண்டுக்கவே மாட்டாரு. இவெல்லாம் கேள்விக்கு பதில் சொல்லுவானா, காலம் எப்படி மாறிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிக்கிட்டே கிளம்புறாரு. இந்த பையன் டென்ஷன் ஆயிடுறான். சார் அப்படி பேசினார்ல, அந்த டென்ஷன்ல தான் வீட்டுக்கு வரான். கோயில்ல ஒரு நகை மிஸ் ஆயிருக்கும். கடைசியா இந்த லேடி தானே கோயிலை விட்டு ஓடினாங்க, இவங்க தான் ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. சத்தியமா நான் எதுவுமே பண்ணலன்ற மாதிரி இந்த லேடி சொல்றாங்க. பையன் ஆசைப்பட்டதுனால தான் கோயிலுக்கு கூட்டு போனேன்ற மாதிரி சொல்றாங்க. நீங்களாம் கோயிலுக்கு வருவீங்களான்ற மாதிரி இவங்க போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப பையன் இந்த இடத்துக்கு வந்து இந்த விஷயத்த பாக்குறான். என் பையன் வந்துட்டான், என் பையன் முன்னாடி அடிக்காதீங்க, விட்டுருங்கன்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. ஆனா இவனுங்க கேட்கிற மாதிரியே தெரியல. இந்த லேடியை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. பையன் தடுக்கிறதுக்காக வரான். பையன் மேல அடிப்படுதுல, அதனால அம்மாவும் பையனை தடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்படி தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது ஒரு கல்லுல வேகமா இடிச்சிடுறாங்க. இடிச்சவங்க அங்கேயே இறந்து போயிடுறாங்க. இத சுத்தமா பையனால ஏத்துக்கவே முடியல. இப்ப அவனுங்க இருக்காங்கல்ல, அவதான் ஜாக்கெட்குள்ள வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு, தேடி பாருங்கடா அப்படின்ற மாதிரி ஒருத்தன் சொல்றான். இப்ப மத்தவங்க தேடுறதுக்காக வராங்க. இத பாக்குற பையனுக்கு ரொம்ப கோவம் வந்துருது. ஒருத்தன் கைய வைக்கிறதுக்காக வரான்ல, அதுக்குள்ள அரி இருக்கான் பாத்தீங்களா, தடுத்து அவன் கூட சண்டை போடுறான். ஒரு ஆயுதம் மாட்டுது. அந்த ஆயுதத்தை வச்சு திரும்ப அடிச்சு அந்த நபரை ரொம்ப கொடூரமா கொலை பண்ணிடுறான். இத பாக்குற மத்தவங்க ஷாக் ஆயிடுறாங்க. உடனே போலீஸ்க்கு தகவலை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தகவலை கொடுத்துடுறாங்க. இந்த கொலைக்காக தான் கோர்ட்ல இவன் நின்ன மாதிரி நமக்கு ஸ்டார்டிங்ல காமிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு பிரச்சனை வரும்போதும் ஒவ்வொருத்தரை காலி பண்ணிருப்பான். திரும்பி ஜெயில விட்டு தப்பிச்சான் பாத்தீங்களா, அம்மாவை டார்ச்சர் பண்ண எல்லாரையும் காலி பண்ணும் அப்படின்ற மாதிரி காலி பண்ணிருப்பான். இதை கேட்டுட்டு இருக்க ஹீரோ இருக்கார்ல, அதான் உன்னோட அம்மா கிட்ட பிரச்சனை பண்ண எல்லாரையும் சாவடிச்சிட்டல, இங்க இருக்கவங்களை எதுக்காக கொன்னுட்டு இருக்க சொல்லுன்ற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கான காரணத்தை இவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். என் அம்மா முத வாட்டி இறந்து போனாங்க, ரெண்டாவது வாட்டியே என்னோட அம்மா இறந்து போயிட்டாங்கன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த அரி எங்க போறதுன்னு தெரியாம நடந்து வந்துட்டு இருக்கான். கடவுள் காட்சி அளிக்கிறாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. இது கடவுள் காட்சி அளிக்கிறாரா அப்படின்ற மாதிரி இவனும் அந்த இடத்துக்கு வரான். அந்த இடத்துல ரங்காச்சாரி தான் கடவுள் வேஷம் போட்டிருக்காரு. வேஷம் போட்டவரையே எல்லாருமே கடவுள் மாதிரி வேண்டிட்டு இருக்காங்க. இவனுமே வேண்டான். இவனுக்குள்ள ஒரு வைப்ரேஷன்லாம் கிரியேட் ஆகுது. இவன் ஒரு ஸ்டேஜ்ல மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான். ட்ரூப்பர் சேர்ந்த எல்லாருமே என்னாச்சு ஏதாச்சுன்னு எழுப்புறாங்க. எனக்கு கடவுள் ஆகணும் அப்படின்ற மாதிரி இவன் கேட்கிறான். ரங்காச்சாரி எதுக்குன்னு கேட்கிறாரு. மனுஷனும் சமமா இல்ல, அதனால தான் நான் கடவுள் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். இங்க எல்லாருமே சமம் தான், நீ எங்க கூட வேணா இருக்கலாம், ஆனா உன்னை கடவுளால என்னால மாத்த முடியாது, ஏன்னா கடவுள் ஒருத்தர் மட்டும்தான் அப்படின்ற மாதிரிலாம் ரங்காச்சாரி சொல்றாரு. ஆனா இந்த பையன் திரும்ப என்ன கடவுளா மாத்துங்கன்னு கேட்கிறான். ரங்காச்சாரி கோச்சுக்கிட்டு கிளம்பிடுறாரு. இப்ப வைதேகி இந்த பையன் கிட்ட பேசுறதுக்காக வராங்க. உன் லைஃப்ல நீ நிறைய கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணிருக்க போல, அதனால தான் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க, இங்க எல்லாருமே சமம் தான், எங்க கூட நீ இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க பேசும்போது இவரோட அம்மா பேசுற மாதிரியே இவருக்கு தோணுது.
இவர் இருக்கார்ல, நான் உங்க கூடயே இருக்கேன் சேர்த்துக்கோங்கன்ற மாதிரி கேக்குறாரு. சரின்ற மாதிரி இவங்க இருக்காங்கல்ல, தாத்தா கிட்ட கூட்டு வராங்க. இதுக்கப்புறம் இவன் நம்ம கூடயே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி ரங்காச்சாரியும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. ஆக்சுவலா அரியோட அம்மா அவங்களோட பாகத்துல கூட உழைச்சு கொஞ்சம் தருவாங்கல்ல, அதே மாதிரிதான் இவங்களுமே தந்துட்டு இருக்காங்க. இவங்கள பார்க்கும் போது இவரோட அம்மா ஞாபகம் தான் வருது. இவருமே அம்மாவை பத்தி எல்லாம் யோசிச்சு பாக்குறாரு. அம்மாவோட ஊருக்கு நடுவுல மட்டும் போவாரு போல. நான் அந்த மாதிரி அம்மாவோட ஊருக்கு போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டாரு. போயிட்டு சீக்கிரமா வா, உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன்ற மாதிரி வைதேகி சொல்றாங்க. சீக்கிரமா வந்துடுறேன்ற மாதிரி இவரும் கிளம்பி இருப்பாரு. அம்மா ஒரு கல்லுல இடிச்சு இறந்து போனாங்கல்ல, அந்த கல்லு கிட்ட தான் அம்மா கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஒன்ன மாதிரியே என்னோட லைஃப்ல ஒருத்தி கிடைச்சிருக்காமா, நீ என்ன எப்படி பாத்துப்பியோ அதே மாதிரி பாத்துக்கிறா, நான் இப்ப சந்தோஷமா இருக்கன்ற மாதிரிலாம் இவர் பேசிட்டு இருக்காரு. திரும்பி இந்த ஊருக்கு வரலான்ற மாதிரி வந்துட்டு இருக்காரு. பார்த்தா எல்லாருமே கூட்டமா ஒரு இடத்துல நிக்கிறாங்க. இவருமே வந்து பாக்குறாரு. அந்த இடத்துல தான் வைதேகி இறந்து போயிருக்கிறது இவருக்கு தெரிய வருது. இந்த டைம் தான் அப்செட் ஆன ரங்காச்சாரி இருக்காரு பாத்தீங்களா, கோவமா அந்த இடத்துக்கு போயிருப்பாரு. இவ்வளவு பூஜை பண்ணியும் என்னோட பேத்தியை நீ காப்பாத்தல, நானே இதுக்கப்புறம் கடவுளா மாறுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. அப்ப இந்த பையன் வரான். நான் இவளுக்காக எல்லாரையும் பழி வாங்குறேன், என்ன நீங்க கடவுளா மாத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். நம்மளை விட இவன் மாறினா பழி வாங்குறதுக்கு வசதியா இருக்கும்னு யோசிக்கிறாரு. இப்ப ட்ரூப்பை சேர்ந்தவங்கள இவனை மாத்துங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ரங்காச்சாரி இருக்கார்ல, இதுக்கப்புறம் எங்களோட கடவுள் நீதான் எல்லாரையும் பழி தீக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவனுமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறான். இப்படிதான் இவங்க கடவுளா மாத்தலாம்னு முடிவு பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலா டிராமால இவங்க மேஜிக்கல் ஒர்க் எல்லாம் பண்றாங்கல்ல, அதை நிஜத்துல இவனை வச்சு பண்ணலாம்னு நினைச்சிருப்பாங்க. அதுக்கேத்த மாதிரி வேலை எல்லாம் பின்னாடி இருந்து இவங்க பண்ணுவாங்க. அதனாலதான் இவன் கடவுள் மாதிரி கொலைலாம் பண்ணிருப்பான். டிராமால பில்லரை உடச்சிட்டு வர மாதிரிலாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் இவங்க நெஜத்துல மரத்தை உடச்சிட்டு வர மாதிரி பண்ணிருப்பாங்க. எல்லாமே செட்டப்பா தான் இருக்கும். இப்படிதான் இவன் எல்லா கொலையும் பண்ணன்ற மாதிரிலாம் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டுட்டு இருக்க ஹீரோ இருக்கார்ல, மத்தவங்க கெட்டவங்க, ஆனா பரத் என்ன தப்பு பண்ணா, அவனை எதுக்காக கொலை பண்ணு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஆனா இவன் அதுக்கு பதில் சொல்ல மாட்டான். திரும்பி சத்தத்தை பயங்கரமா ஏற்படுத்துறான். அந்த சத்தத்தை ஹீரோவால தாங்கிக்க முடியல, ஒரு ஸ்டேஜ்ல மயங்கிடுறாரு. இவனுமே வேகமா இங்க இருந்து கிளம்பி ஓடிடுறான். சாமந்திக்கு இந்த காட்டை பத்தி நல்லா தெரியும்ல, இவங்க தான் இப்படி ஒரு இடத்தை அமைச்சு தந்திருப்பாங்க. இப்ப சாமந்தி காலையில இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோ காது வலியால கஷ்டப்படுறாருன்னு புரிஞ்சு மருந்தெல்லாம் தராங்க. ஆனா ஹீரோ சாமந்தி மேல கோவப்படுறாரு. நீயும் கூட்டு கலவாணியா தான் இருந்திருக்கல, கவனிச்சுக்கிறேன்னு கிளம்புறாரு. ஹீரோவும் ஹரின்ற ஒரு பையனை வச்சுதான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டார்ல. இதை பத்தி இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இன்ஸ்பெக்டர் சரியா காதுல வாங்க மாட்டாரு. நான் எப்படி வேலை பண்ணணும் நீ சொல்லி தராத, என் வேலையை நான் பார்த்துப்பேன், நீ உன்னோட வேலையை மட்டும் பாரு, சீக்கிரமா உன்னோட ஊர் போய் சேருன்ற மாதிரி சொல்றாரு. லிசா இருக்காங்கல்ல, ஊருக்கு வெளியே போய் தான் கேசட்ல இருக்க விஷயத்த பார்த்திருப்பாங்க போல. பார்த்த விஷயத்த சொல்லணும்னு யோசிக்கிறாங்க. திரும்பி இந்த கிராமத்துக்கு வரணும்ல, கொண்டு போங்கன்ற மாதிரிலாம் ஒருத்தர் கிட்ட லிஃப்ட் கேட்டு வேகமா வந்துட்டு இருக்காங்க. இப்ப ரங்காச்சாரி அசிஸ்டன்ட் கிட்ட பேசுறாரு. இன்னைக்குதான் கடைசி கொலையை பண்ண போறோம், நல்லபடியா பண்ணி முடிக்கணும்ன்ற மாதிரிலாம் பேசுறாரு. இப்ப எல்லாருமே டிராமாக்கான ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. யாரை வச்சு எப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எனக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த வாட்டி கொலையை நடக்க விட மாட்டேன், எப்படியாவது தடுப்பன்ற மாதிரி சொல்றாரு. முடிஞ்சா தடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி ரங்காச்சாரியும் இந்த இடத்துல சொல்றாரு. இன்ஸ்பெக்டர் கேசவா கிட்ட டீல் பேசுறதுக்காக வந்திருக்காரு. நீ தான் அடுத்த டார்கெட், யாரு கொல்ல போறாங்கன்னு கூட உனக்கு தெரியும் அப்படிதானே? இப்ப எனக்கும் அந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு, நான் உன்னை இந்த கொலையில இருந்து காப்பாத்துறேன், எனக்கு வேண்டிய விஷயத்த நீ தான் பண்ணணும், மேல் இடத்துல பேசி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி என்னோட உயிரை காப்பாத்து, நான் பண்றேன்ற மாதிரி கேசவா ஏத்துக்கிறாரு. அந்த ரங்காச்சாரி நைட்டு தான் நாடகம் போடுவாரு. இப்ப பகல்ல உட்காந்து நாடகம் போட்டுட்டு இருக்காரு. நாடகத்தை பாப்போன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, கேசவாவா அந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. ஹீரோவும் இந்த இடத்துல தான் உட்காந்துட்டு இருக்காரு. கேசவாவை அட்டாக் பண்ண வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, நம்ம அமைக்கிடணும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காரு. டிராமா நடந்துட்டு இருக்கும் போது ஹரி இருக்கான் பாத்தீங்களா, பொறுமையா கேசவாக்கு பின்னாடி வரான். கையில ஒரு ஆயுதத்தை வச்சிருக்கான். அந்த ஆயுதத்தை வச்சு தலையை வெட்டலாம்னு நினைக்கிறான். அதுக்குள்ள இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, கேசவாவை குனிய வச்சிடுறாரு. சோ குறி மிஸ் ஆயிருது. அவனை தப்பிச்சு ஓடலாம்னு நினைக்கிறான். இந்த இன்ஸ்பெக்டர் விடக்கூடாது அப்படின்ற மாதிரி அவனை துரத்துறாரு. இப்பதான் லிசாவோ இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இன்ஸ்பெக்டருக்கு பின்னாடி ஹீரோ இருக்கார்ல, துரத்துறாரு. இன்ஸ்பெக்டர் நில்லுன்னு சொல்றாரு. ஹரி நிக்கிற மாதிரியே தெரியல. இதனால இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, கன் எடுத்து ஷூட் பண்ணிடுறாரு. நோன்ற மாதிரி ஹீரோ கத்திக்கிட்டே ஓடி வந்துட்டு இருக்காரு. ஷூட் பண்ணதுக்கு அப்புறமா அவன் இருக்கான்ல, கஷ்டப்பட்டு எந்திரிச்சு ஓட பாக்குறான். இவர் திரும்பி ஷூட் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. இந்த வாட்டி ஷூட் பண்ணலான்னு வரும்போது அந்த இடத்துல இருந்து சாமந்தி வந்துடுறாங்க. பறந்து வந்து ஒரு கட்டி வச்சு இவரோட கையிலேயே அடிக்கிறாங்க. இவருமே தடுத்து சாமந்தி கூட சண்டைலாம் போட்டுட்டு இருக்காரு. சாமந்தி கூட இவர் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது ஹீரோவும் பக்கத்துல வந்துடுறாரு. இப்ப 3 பேருமே மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்ப காயப்பட்டு இருந்த ஹரி இருக்கான் பாத்தீங்களா, வேகமா ஓடி வந்து இன்ஸ்பெக்டர் அட்டாக் பண்றான். இப்ப இன்ஸ்பெக்டரோட தொண்டையை கடிச்சிட்டு இருக்கான். அவரால் சுத்தமா தப்பிக்க முடியல. ஒரு ஸ்டேஜ்ல இவன் கொடூரமா அவரோட கதையை முடிச்சிடறான். அதே மாதிரி கன் ஷாட்டை ஏற்கனவே வாங்கிட்டான்ல, இப்ப அவனுமே ரொம்ப வீக் ஆகி பொத்துன்னு கீழே விழுறான். ஹீரோவும் என்னாச்சு ஏதாச்சுன்னு அவனை பிடிக்கிறாரு. எல்லாரையும் கொன்னுட்டேன், ஆனா அந்த கேசவாவை மட்டும் கொல்ல முடியல அப்படின்ற மாதிரி அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். உங்களுக்கு கூட ஒரு சின்ன பொண்ணு இருக்கால சார், இந்த சொசைட்டி நாளுக்கு நாள் ரொம்ப மோசமா மாறிட்டு இருக்கு,
இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் பயன்படுத்தணும், அப்பதான் அவனுங்க அமைதியா இருப்பாங்க, தயவு செஞ்சு நீங்க ஏதாவது பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் இவன் கேட்கறான். கேட்டுட்டு இருக்கும் போதே இவனோட உயிர் போயிருது. இதை பார்த்து பயங்கரமா ஹீரோவா இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஹரி இறந்து போயிட்டான்னு தெரிஞ்சோன்னா ட்ரூப்பர்ஸ் இந்த எல்லாருமே பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நைட்டு நேரம் ஹீரோ வீட்டுல யோசிச்சு பாக்குறத நமக்கு காட்டுறாங்க. இவர் இன்னும் 2 வருஷத்துல இறந்து போயிடுவாரு. அதுக்குள்ள பொண்ணு ஒரு நல்ல கார்டியன் கிட்ட ஒப்படைக்கணும். யார்கிட்ட ஒப்படைக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அதே சமயம் சாவும் போது ஹரி சொன்னான் பாத்தீங்களா, அதுவும் இவருக்கு திரும்ப திரும்ப தோணிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் களை எடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பான். இப்ப இவருமே கடைசியில ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. கேசவா இருக்கான் பாத்தீங்களா, ட்ரூப்பை சேர்ந்து எல்லாருமே இந்த ஊரை விட்டு போகணுன்ற மாதிரி சொல்லியிருப்பான். அதனால இவங்க எல்லாருமே திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. கேசவா தான் முக்கியமான குற்றவாளி, அவனை எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வண்டி வந்துருது. இவங்க எல்லாருமே ஏறி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. கேசவா இவங்களை கிண்டல் பண்ணோன்றதுக்காகவே அந்த இடத்துக்கு வரான். இப்ப அவங்க வண்டியில வந்துட்டு இருக்கும் போது இவன் கிராஸ் பண்ற மாதிரி போறான். ஒன்னும் பண்ண முடியல பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி நக்கல் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கான். அப்படி போயிட்டு இருக்கும் போது அவனுக்கு எதிர குதிரையில யாரோ வராங்க. வந்தவங்க இருக்காங்கல்ல, கேசவாவோட தலையை வெட்டுறாங்க. வெட்டப்பட்ட தலை இருக்கு பாத்தீங்களா, இவங்க மாட்டு வண்டிக்கு முன்னாடி வந்து விழுது. இவங்க ஷாக்கிங்கா பாத்துட்டு இருக்காங்க. ஊர் மக்கள் இருக்காங்கல்ல, கடவுள் தான் இவனை தண்டிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இவன் கெட்டவன்றது ஊர்ல எல்லாருக்குமே தெரியும். இப்ப இந்த டீமை சேர்ந்தவங்களும் பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. தலையை வெட்டினது நம்ம ஹீரோ தான் அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதே மாதிரி ஹீரோவோட பொண்ணு இருக்காங்கல்ல, இப்ப ரங்காச்சாரி கூட போயிட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. நேத்து நைட்டு நடந்த விஷயத்தை இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. இவங்க கிளம்புறதுக்கு முடிவு பண்ணிருந்தாங்கல்ல, அப்ப ஹீரோவோ இவங்களை பாக்குறதுக்காக வராரு. இன்னும் 2 வருஷத்துல நான் இறந்து போயிடுவேன், என் பேத்திய உங்க அளவுக்கு யாராலையும் பாத்துக்க முடியாது, என் பேத்திய பாத்துக்கிற வேலையை நீங்க ஏத்துக்கோங்க, உங்களுக்கு அவன் கதையை முடிக்கணும் அவ்வளவுதானே, அவன மாதிரி ஆளுங்க இருக்க கூடாது, நானே அந்த வேலையை செய்யறேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதனால தான் இந்த வேலையை செஞ்சிருக்காரு. கொலை பண்ண ஹீரோ இருக்கார்ல, இப்ப சாமந்தியும் ஷாலினியும் பாக்குறதுக்காக வந்துடுறாரு. எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஆனா பரத்தை கொன்னது யாருன்னு மட்டும் தெரியல, யாரு கொன்னது அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல யோசிக்கிறாரு. ஆக்சுவலா சாவர தருவாயில அந்த ஹரி இருந்தான் பாத்தீங்களா, உன் ஃப்ரெண்டு பரத்தை நான் கொல்லன்ற மாதிரி சொல்லிட்டு தான் இறந்து போயிருப்பான். இவனும் பரத்தை கொல்லனா யார் தான் கொன்னான்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இவங்க 3 பேர் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா லிசா இந்த இடத்துக்கு வராங்க. இந்த கேசட்டை நீங்க பாருங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இங்க இருக்க டிவி மூலியமா இந்த கேசட்டை போட்டு இவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பரத் இருக்காரு பாத்தீங்களா, தவறி அந்த குழிக்குள்ள விழுந்திருப்பாரு. முள்ளெல்லாம் உடம்பு முழுக்க இறங்கி இருக்கும். அதே மாதிரி ஒரு பாம்பு இருக்கு பாத்தீங்களா, அவர் நெரிச்சு அந்த இடத்துல கொடூரமா சாவடிக்குது. அதே மாதிரி மிருகங்கள்லாம் சுத்தி வட்டம் போடும். அந்த இடமே கொஞ்சம் வித்தியாசமா மாறி இருக்கும். அதாவது கடவுள் சக்தி பண்ண மாதிரி தான் இந்த விஷயம் இருந்திருக்கும். எப்படி இப்படிலாம் நடக்கும்ன்ற மாதிரி எல்லாருமே ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. வீடியோவை பார்த்தோன்னா எனக்கும் அப்படிதான் தோணுச்சு, கண்டிப்பா கடவுள் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காரு, அந்த கண்ணம்மா சொன்னது உண்மையாயிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்குள்ள இந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. ஆனா கடவுளே கோவப்பட்டு தண்டிக்கிற அளவுக்கு பரத் என்ன தப்பு பண்ணா, பரத் நல்லவன் தானே அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஷாலினி யோசிக்கிறாங்க. இங்கதான் ஒரு விஷயத்த நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா ரங்காச்சாரிக்கு ப்ராப்ளம் வந்தது பாத்தீங்களா, அவர் பரத் கிட்ட சொல்றதுக்காக வந்திருப்பாரு. பேத்திக்கு பிரச்சனைன்னு தெரிஞ்சோன்னா பரத்தும் கிளம்ப போறாரு. ஆனா கேசவா தான் பிரச்சனைக்கு காரணம் தெரிஞ்சோன்னா பரத் பயப்படுறாரு. இன்னைக்குதான் என்னோட நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு, இந்நேரத்துல அவன் கூட என்னால சண்டைலாம் போட முடியாது, புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. என்னையா இப்படி பேசுறீங்க வாங்கன்ற மாதிரிலாம் ரங்காச்சாரி கூப்பிடுறாரு. ஆனா பரத் வர முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இதை கவனிக்கிற ஷாலினியும் என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வா நம்ம உள்ள போலாம் அப்படின்ற மாதிரி ஷாலினியை உள்ள கொண்டு போயிருப்பாரு. அப்ப ரங்காச்சாரி அந்த விஷயத்துக்காக தான் வந்தாரா அப்படின்ற மாதிரி ஷாலினி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் மத்தவங்க தானே மோசமான தப்பு பண்ணாங்க, பரத் அப்படி ஒன்னும் பெரிய தப்பு பண்ணலையேன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோவும் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு தப்பு பண்றவனை விட அந்த தப்பை தடுக்க முடிஞ்சோ தடுக்காம இருக்கான்ல, அவன் தான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணவனா கணக்குல எடுத்துக்கப்படும். புராணத்துல இந்த மாதிரி பண்ணவருக்கு ஒரு தண்டனை கிடைச்சிருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப மேல இருக்க ஒரு போட்டோவை நமக்கு காட்டுறாங்க. முள்ளுல குத்தியே சாவடிச்சிருப்பாங்க போல, அந்த மாதிரி ஒரு தண்டனை தான் கிடைச்சிருக்கும். சாமந்தி இருக்காங்கல்ல, அப்ப கண்ணம்மா சொன்னது உண்மையாயிருச்சு, கடவுளே கோவப்பட்டு இந்த இடத்துல தண்டனை கொடுக்கறதுக்காக வந்துட்டாரு போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப கண்ணை மூடிட்டு இருக்க கண்ணம்மா கண்ணை ஓபன் பண்ணிடுறாங்க. கண்ணுல இருந்து ரத்தமா வடிஞ்சிட்டு இருக்கு. அதே மாதிரி ஒரு மரத்தை பிஸ்ட் கடவுள் வர மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இதோடயே இந்த வெப் சீரிஸை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த வெப் சீரிஸ் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.